மூத்தவ பெரிய மனுஷி ஆயிட்டா. இன்னைக்கு சாயந்தரம் சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நல்ல விஷயமா. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேம்மா. வீடு தேடி வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இத அங்கேயே கொடுத்துருங்க. கொடுத்துருமா? கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம். சரி, நல்லது சார். அப்ப நான் கிளம்புறோம். சரி, மறந்துடாம அவசியம் எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும். கண்டிப்பா வந்துருங்க. வாங்க. இந்தாங்க. பரிமளாக்கா வீட்ல இருந்திருந்தா அவங்களுக்கும் கொடுத்து முடிச்சிருக்கலாம். அவங்களும் வீட்ல இல்ல. சரி, நம்ம அர்ச்சனாக்கா அழைச்சிட்டு அதுக்கப்புறமா பரிமளாக்கா வீட்ல போய் அவங்கள அழைக்கலாம். சரிம்மா, போலாம். ஹாய் அக்கா, உங்களை பார்க்க தான் உங்க வீட்டுக்கு போயிருந்தோம். நீங்க இங்க இருக்கீங்க. சரி, நீங்க வீட்டுக்கு போங்க. நாங்க அர்ச்சனாக்கா வீட்டுக்கு போய் அவங்கள ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு அதுக்கப்புறமா உங்க வீட்டுக்கு வந்து உங்களை அழைக்கிறோம். அதுக்கு என்ன, இங்க அழைச்சா போது. ஐயோ அக்கா, இங்க அழைச்சா நல்லா இருக்காதுக்கா. என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்து கூப்பிடுறது தான் மரியாதையா இருக்கும். நீங்க வீட்ல இருங்க, நான் வந்துடுறேன். அட, நமக்குள்ள என்ன? குடுமா குடுமா. சரி அக்கா, அனிதாக்கு சடங்கு வச்சிருக்கு இன்னைக்கு சாயங்காலம். கண்டிப்பா நீங்க வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும். சரி, அதெல்லாம் ஓகே. சாப்பாடு ரெடியா? அதானே பார்த்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கு தானே எல்லாரும் ஒன்னா இருக்கும். எது வந்து சாப்பிட்டு போறதா? ஆனாலும் உங்க அப்பா ரொம்ப மோசம் கீதா. எப்ப பாரு என்ன மட்டன் தட்டுட்டே இருக்காரு. ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. அப்பா கொஞ்சம் வெள்ளந்தி, பழகினவங்கள வெளியால நினைக்க மாட்டாரு. நானும் அப்படிதான். பழகுனதுக்கு அப்புறம் டீசென்சி பாத்துக்கிட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த தெரிஞ்சுக்காம இருக்க மாட்டேன். சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? யார் கான்ட்ராக்டர்? ஏதோ ஒரு கான்ட்ராக்ட். யாரோ வந்து சாப்பாடு போட போறாங்க. உனக்கு கட்டாய சாப்பாடு உண்டு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன சொல்லுங்க? வேற ஒண்ணும் இல்ல, நீ மட்டும் தான் வரணும். வேற யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது. கையில எந்த பாத்திரத்தையும் எடுத்துட்டு வராத. அதுலயும் முக்கியமா அந்த குழம்பு கூட்ட எடுத்துட்டு வருவீல, அதை எடுத்துட்டு வரவே கூடாது. என்னப்பா பாவம் பாக்கா. அக்கா அக்கா, நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வந்துடணும், சரியா? சரி சரிக்கா, நாங்க வரோம். வாங்கப்பா. பை பை. திவ்யா, வாங்க வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. சரிங்களா? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. லீனா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வா வா. வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அனிதாக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நம்ம ஃபிளாட் மொட்டை மாடில தான். சாயங்காலம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேங்க. நம்ம வீட்டு விசேஷம் இல்லையா? கண்டிப்பா வந்துடுறோம். கொடுங்கப்பா. நம்ம வீட்டு பொண்ணாச்சே. கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரேன். நீயும் வந்துடணும் திவ்யா. கண்டிப்பா. இருந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம்ல? பரவாயில்ல பரவாயில்ல, நான் நிறைய வேலை இருக்கு. சரி சரி, கட்டாயம் வந்துடுறோம். கண்டிப்பா வந்துடுறோம். வரேன். சரி. ரொம்ப சந்தோஷமா. எனக்கு ஒரு சாயா தரும். இப்ப எடுத்துட்டு வரேன். சிங்காரம் சார் வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம்மா. கொடுங்கப்பா. சிங்காரண்ணே, என் பொண்ணு பெரியவள ஆயிட்டா. நல்லது. சாயங்காலம் நம்ம ஃபிளாட் மாடியில ஒரு சின்னதா ஒரு சடங்கு பண்றோம். நீங்க கண்டிப்பா வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும்னா. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? என்னை மதிச்சு வந்து கூப்பிட்டுருக்கீங்க. நான் வராம வந்துருவேனா? கண்டிப்பா வந்துடுறேம்மா. சீக்கிரம் வந்துடணும்பா. சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் சடங்கு ஆரம்பிச்சிடும். மறந்துடாம வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன் சார். சரிண்ணா. ஆமா சரிம்மா. ஓ மை காட். ஏய், இவ்ளோ நேரமா உங்க மம்மி எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியல ஆண்டி, நீங்க இருந்து அம்மாவை பாத்துட்டு போங்க. நான் அக்கா கிட்ட போறேன். வெயிட். எங்க ஓடுற? நீ போயிட்டனா நான் இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? அப்புறம் நான் அவங்க வர வரைக்கும் என்ன பண்றதா? யூ ரியலி வெரி ஸ்மார்ட். ஹலோ, வாங்க. என்ன
இன்வைட் பண்ண வேண்டிய எல்லாரையும் இன்வைட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. சாயங்காலம் மறக்காம நீங்களும் வந்துருங்க. ஐயா, நான் வரது இருக்கட்டும். இத பாருங்க, உங்க பொண்ணுக்கு நடக்கிற முதல் விசேஷம் இது. நாளைக்கு இன்னும் இதே மாதிரி நிறைய நடக்கும். அடுத்தடுத்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டுங்க. என் வாய் முகூர்த்தம் பலிக்காம போக சான்ஸே இல்ல. பட் நீங்க தான் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? யூசி, சடங்கெல்லாம் சுமங்கலிங்க சேர்ந்து செய்ய வேண்டிய காரியம். வேண்டப்பட்டவங்க, தெரிஞ்சவங்க, நெருக்கமானவங்க, ஃப்ரெண்டு, பக்கத்துல இருக்கிறவங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீங்க எல்லாரையும் கிட்ட சேர்த்துறாதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்வேன். குட் மார்னிங் சார். மார்னிங். புண்ணியவா நல்லா இருக்கணும். ஏய், வாடா 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 வாடா. என்னப்பா வெளியே கிளம்பிட்டியா? அதெல்லாம் எங்கேயும் கிளம்பல. ஆனா நீ காலங்காத்தால வந்திருக்கேன்னா ஏதோ சீரியஸான விஷயமா தான் இருக்கணும். என்ன விஷயம் சொல்லு. நான் சொல்ல போற விஷயத்த நீ எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியல. நேற்று நைட்டு ஃபுல்லா இதை பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ப்ராக்டிக்கலா இருக்கிறதுனா அவங்க சொல்ற விலைக்கு நீ இந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்கறது தான் சரியா வரும். உடனே மாட்டேன்னு சொல்லாத. நார்மலா சிவில் கேஸ்னா முடியறதுக்கு இன்டெஃபினட்டா டைம் ஆகும். அதுவும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சிக்கல் ரொம்ப பெருசு. அந்த பார்ட்டி இப்போதைக்கு ஒரு ரேட் சொல்றாங்க. எனக்கு என்னமோ அது ரொம்ப நியாயமா படுது. முடியாதுன்னு நீ சொன்னா அவங்க வேற யாராவது பொலிட்டிஷியனை வச்சு பிரைசஸ் பண்ண பார்ப்பாங்க. எதுக்குடா உனக்கு தேவையில்லாத வம்பு? இப்ப நீ என்ன சொல்ல வர? என்ன கேட்டா நீ இந்த இடத்த விட்டு கொடுத்துடுறா, அதான் உனக்கு நல்லது. லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தா இது கொஞ்சம் உள்ளடங்கின ஏரியா. நீ ஒரு 10 நாள் 20 நாள் ட்ரை பண்ணாலே இந்த சிட்டில இதை விட பிஸியான ஏரியால உனக்கு இடம் கிடைச்சிடும். காசோ மத்ததோ உனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியா வாங்கி போட்டு 3 மாசத்துல ஹோட்டலை கட்டி முடிச்சு பிசினஸ இன்னும் பெரிய லெவல்ல பண்ண ஆரம்பிச்சிடலாம்டா. இத பாரு, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கல. இது கொஞ்சம் உள்ளடங்கின ஏரியாங்கிறது உண்மைதான். இங்க ஹோட்டல் வச்சு நடத்துறதை விட மெயின் ரோட்ல இடம் பார்த்து கடை போட்டா பிசினஸ் இன்னும் பெருசாகுங்கிறதும் கரெக்ட் தான். ஆனா இந்த ஹோட்டலை நீ வெறும் கட்டடமா மட்டும்தான் பாக்குற. ஆனா நான் கோயிலா பாக்குறேன். அதான் உனக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த இடத்துல 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓலக்கொட்டா ஹோட்டல் தான் இருந்துச்சு. 2 பெஞ்சு, ஒரே நேரத்துல 6 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம். அவ்வளவுதான் ஸ்பேஸ். அந்த ஹோட்டல்ல தான் எங்க அம்மா வேலை பார்த்தாங்க. அதுல சம்பாதிச்ச காசுல தான் என்ன படிக்க வச்சாங்க. எங்கெங்கயோ அலைஞ்சு யார் யாரையோ கெஞ்சி எந்தெந்த ஸ்காலர்ஷிப்கோ அப்ளை பண்ணி எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரி என்ன கேட்டரிங் கோர்ஸில் சேர்த்து விட்டாங்க. எனக்காக அவ்வளவு செஞ்ச என் அம்மாவுக்கு பதிலுக்கு நான் வேற என்ன பண்ண முடியும்? நான் சம்பாதிக்க ஆரம்பிச்ச அப்புறம் கூட 1 பைசா செலவு பண்ணதில்லை. நாயா பேயா உழைச்சு சேர்த்த மொத்த காசையும் போட்டு இந்த இடத்த வாங்கினேன். எங்க அம்மா உழைச்சு களைச்ச இந்த இடத்த நான் வாங்கினேன் பாரு. அந்த நிமிஷம் நான் அனுபவிச்ச சந்தோஷத்தை வார்த்தையால வர்ணிக்க முடியாது. சாரி ஹரி, சாரி. சத்தியமா இது எனக்கு தெரியாது. இன்னைக்கு எங்க அம்மா உயிரோட இல்ல. ஆனா என்னால அப்படி நினைக்க முடியாது. நீ கூட எத்தனையோ தடவை கேட்டிருக்க, ஏண்டா 24 மணி நேரமும் ஹோட்டலே உட்கார்ந்துருக்க, நைட் எல்லாம் இங்கேயே தங்குற, வீட்டுக்கு போக கூடாதான்னு எத்தனை தடவை சொல்லிருப்பேன்னு நினைச்சு பாரு. எனக்கு இங்க இருக்கும் போது என் அம்மா கூடவே இருக்கிற மாதிரி தோணுது. ஆர் ராதர் என் அம்மா என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு புரியுது ஹரி. நான் ஒன்னு கேட்கவா?
இந்த இடத்து மேல உனக்கு இருக்கிற சென்டிமெண்ட் நியாயமான சென்டிமெண்ட். ஆனா வாங்குறப்ப கொஞ்சம் விவரமா 4 பேர்கிட்ட பேசிட்டு ஸ்டெப் எடுத்துருக்க வேணாமா? பாரு, இப்போ வேற எவனோ போட்டிக்கு வரான். இந்த இடமே அவனுக்கு தான் சொந்தங்கிறான். அப்படியா? அவன் இப்ப எங்க வந்தான்? 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தவன் தானே? அது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா எவ்வளவு நாளைக்கு இந்த பிரச்சனையை வளர்த்துட்டு போவேன்னு நினைக்கிறேன்? எனக்கும் தெரியலடா. பட் ஒன் திங், என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, யாருக்காகவும் இந்த இடத்தை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், எந்த பேரத்துக்கும் நான் பணியவும் மாட்டேன். இங்க பாரு, அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்குவே. எனக்காக ஏதாவது செய்யணும்னு உனக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு இது ஒண்ணு மட்டும் அது செய்யடா. ஆல்ரைட் ஹரி, இனிமே இந்த இடத்த வித்துருன்னு உங்ககிட்ட வந்து நான் கேட்க மாட்டேன் ஹரி. மேக்ஸிமம் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் ட்ரை பண்ணுறேன். பட் எதுக்கும் கடவுளை கொஞ்சம் சப்போர்ட்டு கூப்பிட்டுக்க. என் அம்மா என் கூடவே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. அவங்க பார்த்துப்பாங்க. நீ அந்த பார்ட்டி கிட்ட பேசு, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்மூத்தா நடக்கும். டெஃபினெட்லி. சாப்பிட்டு போடா. இல்லை வேண்டாம். ஆல்ரைட், நான் பேசி பார்க்குறேன். பாய். பாய். பார்ப்போம். என்ன இது, லக்ஷ்மி அக்காவை இன்னும் காணோம்? அக்கா கொஞ்சம் பாத்துக்கோங்க, இப்ப வந்துடுறேன். பூ வாங்கிட்டு வந்துட்டேம்மா. எல்லாரும் வந்துட்டாங்களா? அப்பா ஒரு 2 நிமிஷம்ப்பா. எல்லாம் வந்துட்டாங்கன்னா ஆரம்பிச்சிடலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணலாப்பா. நீங்க பூ கொண்டு போய் உள்ள வச்சிருங்க. சரிம்மா. தட்டுல வச்சிருங்க. வாங்கக்கா வாங்க. என்ன இன்னும் காணுமே இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன். அது எப்படி நினைப்பேன்? நான் வராம ஃபங்க்ஷனா? வாங்க போங்கக்கா, நான் வரேன். ஆட்டோல சாப்பாடு வந்து இறங்கிடுச்சுல, அப்ப பரிமளம் வாசம் பிடிச்சிருச்சு. அதுதான் ட்ரெஸ் பண்ண போயிடுச்சு. ஐயோ, அவ காதுல விழுந்தா சண்டைக்கு வந்துட்டு போகுது. யாரு அவங்களா? அவங்க இதுக்கெல்லாம் அசர்ற கேரக்டரே கிடையாது. கடவுளே வந்தாலும் சாப்பாட்டுக்கு அப்புறமா வான்னு சொல்லி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன பரமசிவா, அப்பவே வந்துட்டியா? ரொம்ப தேங்க்ஸ். வா வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? பாப்பா வரலையா? நான் மட்டும் தான் சரி, வந்தேன். போங்க, உட்காருங்க. அண்ணே வாங்க. நம்ம செக்ரட்டரி உன்னி சார் வந்துட்டாரா? இன்னும் இல்ல. ஆனா லீனா சேச்சி வந்துட்டாங்க. ஏன் என்ன கேக்குறீங்க? ஏதாவது சொல்லணுமா? ஐயோ, அவர் வராத வரைக்கும் சந்தோஷம். உள்ள போங்க. ஆளை விடுங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? இல்ல నేనే లేట్ అనుకున్నాను. యా డ్రెస్ எப்படி இருக்கு சொல்லு. ஆசம், பியூட்டிஃபுல். தேங்க் யூ. அப்புறம் அறந்தாங்கி காலையில டிபன் சாப்பிடல. என் பொண்டாட்டியும் பசி தாங்க மாட்டான்னு உனக்கு தெரியும். எதுக்காக இவ்வளவு நேரம் ஆயிட்டு இருக்கு? லட்சுமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெளியே என் பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா. வந்தோடனே ஆரம்பிச்சிருவோம். சீக்கிரம் என்னன்னு பாருங்க. சரி இருக்கியா? போய் கூட்டு வந்துடவா? இரு.
பவித்ரா ரெடியாமா? ரெடி ரெடி. இதோ வந்துட்டேன் அத்தை. இந்தா இத கொண்டு போ. நீங்களும் வரீங்கல்ல? இல்லம்மா, நான் எதுக்கு இதுக்கெல்லாம்? நீ மட்டும் போயிட்டு வந்தா போதும். நல்ல கதையா இருக்கே. முத இன்வைட்டே உங்களுக்கு தானே சொன்னாங்க. நீங்க என்னடான்னா இந்த கதையே வேண்டாம், கிளம்புங்க சீக்கிரம். மங்கள காரியம் நடக்க வேண்டிய இடத்துல லக்ஷ்மி இருக்க வேண்டாமே? குமுதா இப்பதான் டெலிவரி ஆகி முதல் முறையா வீட்டுக்கு வரப்போறா. நீ அவ முன்னாடி போய் நின்னா நல்லாவா இருக்கும்? இல்ல பவித்ரா, அது நல்லா இருக்காது. அனிதாக்கு முதல்ல ஒரு நல்லது நடக்க போகுது. இப்ப நான் அங்க போய் நின்னா நல்லா இருக்காது. ஏமா இப்படி இருக்கீங்க? எந்த காலத்துல வாழறோம் நம்ம? எந்த காலமா இருந்தா என்ன, அத வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறது தானே சரி. அப்படி போட அருவாள. அப்போ கீதா கிட்ட ஓபனாவே சொல்லிட்டியா? ஆஃப் கோர்ஸ், எனக்கு என்ன பயம். உங்க பொண்ணுக்கு நல்ல காரியம் நடக்க போகுது. சோ சுமங்கலிங்கம் மட்டும் வர்றதுதான் நல்லதுன்னு நான் பக்காவா சொல்லிட்டேன். யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன, யார் என்ன சொன்னா நமக்கு என்னன்னு இருந்துடலாம் பவி. அது பெரிய விஷயமே இல்ல. ஆனா நம்ம மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நம்மள கேள்வி கேட்கும்ல. என்ன பெரிய மனசாட்சி? அபத்தமா கேள்வி கேட்டா மனசாட்சியா இருந்தாலும் மதிக்க கூடாதுங்கிறது ஏன் பாயிண்ட்? கல்யாணம் ஆன ஒரு வருஷத்திலேயே என்னோட வீட்டுக்காரர் தவறிட்டாரு. எல்லா நேரத்திலயும் எல்லாரும் அதை சொல்லி காட்டிட்டு இருக்க போறது இல்ல. ஆனா ஒரு நல்ல காரியம் நடக்க போற இடத்துல நான் போய் அங்க நின்னா 4 பேரு 4 வார்த்தை தப்பா தான் பேசுவாங்க பவி. யாருமா அந்த 4 பேரு? உங்களுக்கு 4 வேளை சோறு போட்டாங்களா அவங்க? இல்ல புது துணி தான் எடுத்து கொடுத்திருக்காங்களா? அப்படி இல்ல பவி, இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சுன்னு வையேன். சட்டுன்னு ஒரு வார்த்தை தப்பா வந்துருச்சுன்னா தாத்தா மனசு என்ன பாடுபடும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவரோட புள்ள இல்லையா அவரு? நான் அந்த வாழ்க்கையோட மிச்சம் இல்லையா? அம்மா நேரம் ஆகிட்டே இருக்குமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நமஸ்காரம் வாங்க, சார். வாங்க, வாங்க வாங்க வாங்க. எந்த குறைச்சு கூடி ஏதாவது லேட் ஆயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே ஓகே. வாங்க போலாம் வாங்க. சீக்கிரமா வந்துறேன்ப்பா. வாங்க வாங்க. ஐயோ வந்துட்டாரையா. லக்ஷ்மி வரமாட்டான். ஓ பாலக்காடு. உடனே உட்காரு. ஆரம்பிச்சு உட்காருங்க. அப்புறம் இந்த பாயசம் எல்லாம் ரெடி ஆயிருச்சா? குறைச்சு கூடி நேரம் ஆகட்டும். இப்பதானே ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. சத்தம் போடாதீங்க சார். இங்க வாங்க சார். ஏன் சார் நீங்க? அனிதா ரொம்ப கியூட்டா இருக்கு. என்ன சிங்காரம், என்ன உனக்கு பிரச்சனை? ஐயோ சார், செக்ரட்டரி என்னை பார்த்தாருன்னா செத்த சார் நானு. நல்ல கதையா இருக்க. அவர் ஒண்ணு என்னையா பண்ண போறாரு? சார் உங்களுக்கு தெரியாது சார், அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மொத்த பேரும் இப்ப மொட்டை மாடில இருக்காங்க. இங்க உனக்கு என்னடா வேலை, கேட்டுக்கு போடான்னு என்னை திட்டுவாரு. இந்த கட்டையும் பொண்டாட்டி கூட பயந்தது இல்ல சார். கனவுல கூட இந்த செக்ரட்டரி வந்து என்னை டார்ச்சர் பண்றாரு சார். நீங்க எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரியா? இது ஏன் வீட்டு விசேஷம். நீ பாட்டுக்கு பயப்படாம இரு. ஓகேயா? சரி சார். வா பவித்ரா. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, எங்க உங்க அத்தை? அது இல்லக்கா, அத்தை வரல. என்னதான் அனுப்பி விட்டாங்க. ஏன் வரல? அது வந்து தெரியல, ஏதோ வேலையா இருக்கேன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, நான் வச்ச சூனியம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் லக்ஷ்மி வந்திருக்கலாம் பிரதீபா. ஏன், எதுக்கு எதுக்குங்கிறேன். இல்ல, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்கலாமான்னு தோணுது. யா ரைட். பிரதிபா അവ പാവം ഫ്ലാറ്റിൽ ഇരിക്കുന്ന അത്ര പേര് ഇവിടെ ഉണ്ട്. പക്ഷേ ലക്ഷ്മി മാത്രം ഇവിടെ ഇല്ലെങ്കിൽ കുറച്ച് കഷ്ടമായിട്ടുണ്ട്. இப்படி ஒரு உருட்டு அப்படி ஒரு பொரட்டு, என்ன ஜென்மங்களோ.
1000 ஜென்மங்கள்ல இதுவும் ஒரு ஜென்மம் ஆச்சு. சரியா சொன்னீங்க மாமா. அத பேசுறது யாருன்னு பாருங்க, ரொம்ப நல்லவங்களாம். ஆமா. என்னம்மா இது? என் பேத்திக்கு நடக்கிற ஒரு நல்ல காரியம் இது. லட்சுமி இல்லாம எப்படிமா நடக்கும்?